அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வழிபாட்டு முறையில் அம்மன் சன்னதி வழியாக செல்வதே மரபாகும். மீனாட்சி அம்மன் சன்னதி நுழைவாயிலில் முதலில் அஷ்டசக்தி மண்டபம் இடம்பெற்றுள்ளது. இம்மண்டபத்தில் சக்தியின் 8 வடிவங்களான கௌமாரி, ரௌத்ரி, வைஷ்ணவி, மகாலட்சுமி, யஞரூபிணி, ஷியாமலா, மகேஸ்வரி மற்றும் மனோன்மணி எனும் அஷ்டசக்தியின் 8 சிற்பங்களும் முறையே வலமிருந்த இடமாக இரு வரிசைகளில் அமைந்துள்ளன. இச்சிற்பங்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தோற்றமளித்தாலும் இப்போது நாம் இருப்பது மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தில். இம்மண்டபம் அஷ்டசக்தி மண்டபத்திற்கு அடுத்துள்ளது. இது 1708ஆம் ஆண்டு மீனாட்சி நாயக்கரால் கட்டப்பட்டது. மீனாட்சி நாயக்கர் மண்டபம் 160 அடி நீளமும் 6 வரிசை தூண்களும் அமையப்பெற்றுள்ளது. இதன் மேல் விதானத்தில் 12 ராசிகளின் சின்னங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தில் உள்ள விளக்கு தோரணம் இக்கோயிலில் உள்ள 3 பெரிய விளக்கு தோரணங்களும் எழிலார்ந்ததும் கம்பீரமான முத்துப்பிள்ளை மண்டபம். இது 1613ஆம் ஆண்டு திரு முத்துப்பிள்ளை முதலியார் அவர்களால் கட்டப்பெற்றது. இம்மண்டபத்தில் தார்காவனத்து ரிஷிகளை சிவபெருமான் அழித்த கதை தொடர்பான சிற்பங்களான பிச்சாடனர், மோகினி, தார்காவனத்து ரிஷிகள், ரிஷிகளின் மனைவியர் சிற்பங்கள் என ஒரே கதை நிகழ்வை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டுள்ளன. இதில் புராணக்கதை அடிப்படையில் சிவபெருமான் ஆடையின்றி பிச்சையேற்கும் பெம்மானாக வருவதும் அவ்வழகில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் வளாகத்தில் இப்பொற்றாமரை குளம் அமைந்துள்ளது. இதனை ஆதி தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் மற்றும் உத்தம தீர்த்தம் எனவும் அழைக்கிறார்கள். நந்தி தேவர் மற்றும் மற்ற கடவுள்களின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் தனது சூலத்தை பூமியில் ஊன்றி உருவாக்கியதாக புராணம் கூறுகிறது. இப்பொற்றாமரை குளத்தில் தங்கத்தாமரைகள் பூத்ததாகவும் அம்மலர்களை கொண்டு இந்திரன் சிவனை பூஜித்ததாகவும். கிளிக்கூண்டு மண்டபம் தெற்கு ராஜகோபுரத்தின் வாயிலாக இக்கோயிலினுள் வரும்பொழுது இதுவே முதல் மண்டபமாகும். இம்மண்டபத்தின் கிழக்கே பொற்றாமரை குளமும், மேற்கே செவ்வந்தீஸ்வரர் சன்னதியும், தெற்கே தெற்கு ராஜகோபுரமும், வடக்கே சங்கிலி மண்டபமும் உள்ளது. இதன் மேற்கூர் சங்கிலி மண்டபம். கிளிக்கூண்டு மண்டபத்தை அடுத்து பொற்றாமரை குளத்தின் மேற்கே இடம்பெறும் சங்கிலி மண்டபத்தில் அர்ச்சுனன், கர்ணன், தர்மன், வீமன், புருஷாமிருகம், நகுலன், சகாதேவன், வாலி, சுக்ரீவன், நர்த்தகி, வேடன் மற்றும் யாழிகளின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. நம் முன்னால் பார்க்கும் கர்ணன் சிற்பத்தில் கர்ணன் தான் என சொல்வதற்கு கர்ணனின் கையில் உள்ள நாகாஸ்திரத்தை வைத்தே அடையாளம் காண முடிகிறது. இச்சிற்பத்திற்கு எதிரே அர்ஜுனன் சிற்பம் அமைந்துள்ளது. இதில் அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்திற்காக சிவனை நோக்கி தவமிருந்த காரணத்தால் அர்ஜுனனது சிற்பம். நாம் இருப்பது அம்மன் சன்னதி 2ஆம் பிரகார நுழைவாயில் முன்பாக சங்கிலி மண்டபத்தில். இதனை அபிஷேக பண்டாரம் என்பவரால் 1623ஆம் ஆண்டு கட்டப்பெற்றது. இம்மண்டபத்தில் யாழி சிற்பங்கள் நிறைந்துள்ளதால் இதனை யாழி மண்டபம் என்றும் அழைக்கின்றனர். இம்மண்டபத்தில் முன்னாள் துவாரபாலகர்கள், யாழிகள், அதற்கெதிரே புருஷாமிருகம் மற்றும் கொலு மண்டபம். இது அம்மன் சன்னதி 2ஆம் பிரகாரத்தில் உள்ளது. இம்மண்டபம் கிருஷ்ண வீரப்ப நாயக்கர் காலமான 1564 முதல் 1572ஆம் ஆண்டு வரை உள்ள காலகட்டத்தில் இம்மண்டபம் கட்டப்பெற்றிருக்கிறது. இங்கு மீனாட்சி அம்மனுக்கு கொடிமரமும் அதற்கு எதிர் சங்கிலி மண்டபம். அருள்மிகு மீனாட்சி அம்மன் சன்னதி சங்கிலி மண்டபம். இம்மண்டபத்தின் வடக்கு பக்கம் குமரர் சன்னதி முன் நின்று தரிசிக்கிறோம். இங்கு வாலி, நர்த்தகி, வேடன், சுக்ரீவன் ஆகிய சிற்பங்களை நாம் காணலாம். இம்மண்டபத்தின் மேல் விதானத்தில் அம்மனின் அவதார ஓவியங்களும்
பைரவரின் அவதார ஓவியங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு குமரர் சன்னதியின் எதிரில் இத்தலத்தின் அடியாரான மூர்த்தி நாயனார் பயன்படுத்திய சந்தனக்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. 63 முக்குருணி விநாயகர் சன்னதி அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சன்னதியின் 2ஆம் பிரகாரத்தில் தெற்கு பக்கத்தின் நடுவில் அமைந்துள்ளது. மதுரையை 1623ஆம் ஆண்டு முதல் 1659ஆம் ஆண்டு வரை ஆண்டு வந்த மன்னர் திருமலை நாயக்கர் தனக்கு அரண்மனை கட்டுவதற்காக வண்டியூரில் இப்போது நாம் சுந்தரேஸ்வரர் சன்னதியின் 2ஆம் பிரகாரம் தென்கிழக்கு பகுதியில் நிற்கிறோம். மேற்கில் முக்குருணி விநாயகர் சன்னதியும் வடக்கில் சுந்தரேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. முக்குருணி விநாயகர் சன்னதி அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சன்னதியின் 2ஆம் பிரகாரத்தில் தெற்கு பக்கத்தின் நடுவில் அமைந்துள்ள சங்கிலி மண்டபம். இம்மண்டபத்தின் வடக்கு பக்கம் இப்பொழுது நாம் சுந்தரேஸ்வரர் சன்னதி 2ஆம் பிரகாரத்தின் தென்மேற்கில் முக்குருணி விநாயகர் சன்னதி இப்பொழுது நாம் சுந்தரேஸ்வரர் சன்னதி 2ஆம் பிரகாரத்தின் வடமேற்கில் இப்பொழுது நாம் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சன்னதியில் நின்று கொண்டிருக்கிறோம். கிழக்கில் கம்பத்தடி மண்டபம் உள்ளது. அதில் 25 சிவபெருமானது திருவுருவ வடிவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ரிஷபாரூடர், ஏகபாதர், சக்கரத்தானர், தட்சிணாமூர்த்தி, கணேசராவண அனுக்கிரகமூர்த்தி, ரிஷபஹந்திகர் ஆகிய சிற்பங்களை நம்மால் காண முடியும். கம்பத்தடி மண்டபம். இங்கு நம் முன்னால் சிவபெருமானது வடிவங்களான ஸ்ரீ வீரபத்திரர், பிச்சாடனர், கஜசம்ஹாரர், ஜலந்தரர், சங்கரநாராயணன் மற்றும் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய 6 வடிவங்களையும் அழகிய சிற்பங்களாக நாம் காணலாம். இங்கு கொடிக்கம்பம் இருப்பதால் இம்மண்டபம் கம்பத்தடி மண்டபம் என அழைக்கப்படுகிறது. இம்மண்டபம் 1564ஆம் ஆண்டு கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்டு பின்னர் 1870 கம்பத்தடி மண்டபம். இங்கு கொடிக்கம்பம் இருப்பதால் இப்போது நாம் கம்பத்தடி மண்டபத்தின் தெற்கு பகுதியில் இருந்து பார்க்கும் பொழுது சிவபெருமானது 25 வடிவங்களில் 4 வடிவங்களான சிற்பங்கள் இங்கே நாம் காண முடிகிறது. அதில் இப்போது நாம் சுந்தரேஸ்வரர் சன்னதியின் 2ஆம் பிரகாரம் தென்கிழக்கு பகுதியில் நிற்கிறோம். மேற்கில் முக்குருணி. இம்மண்டபம் 1570ஆம் ஆண்டு 1ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவரது அமைச்சர் அரியநாத முதலியாரால் கட்டப்பட்டதாகும். தமிழகத்தில் சில கோயில்களில் மட்டுமே ஆயிரக்கால் மண்டபங்கள் உள்ளன. அவற்றில் சிறந்ததாக விளங்குவது திருக்கோயிலில் உள்ள ஆயிரக்கால் மண்டபமே. அதற்கு காரணம் இம்மண்டபத்தில் உள்ள சிற்பங்களேயாகும். மண்டபத்தின் முகப்பில் உள்மண்டபத்தில் 16 சிற்பங்கள் எதிரெதிரே இருவரிசைகளில் அமைந்துள்ளன. இவற்றில் முதலாவதாக உள்ள அர்ச்சுனன் சிற்பம் தாடி, மீசை, மார்புகளுடன் திருநங்கை வடிவமாக தோற்றம் பெற்றுள்ளது. இது மகாபாரதம் விராட பருவத்தில் ஓராண்டு காலம் மறைந்து வாழ்ந்த போது இம்மண்டபம் 1570ஆம் உள்மண்டபத்தில் 16 சிற்பங்கள் எதிரெதிரே இருவரிசைகளில் அமைந்துள்ளன. இவற்றில் முதலாவதாக இம்மண்டபம் உள்மண்டபத்தில் 16 சிற்பங்கள் அன்னத்தின் மேலமர்ந்து வானிலிருந்து கீழிறங்கி வருவது போல் அமைந்துள்ள ரதி தேவியின் சிற்பமும் எதிரே மன்மதனின் சிற்பமும் அமைந்துள்ளது. இப்போது நாம் முறையே வலமிருந்த இடமாக உள்ள சிற்பங்களை காணலாம். முதலாவதாக பிச்சாடானர் சிற்பமும் எதிரில் மோகினியின் சிற்பமும் உள்ளது. அடுத்து அர்ச்சுனன் சிற்பம் பாசுபத அஸ்திரத்திற்காக சிவனை நோக்கி தவமிருந்த காரணத்தால் அர்ச்சுனன் சிற்பம் தாடி மீசையுடன் உள்ளது. ஆயிரக்கால் மண்டபத்தின் மையப்பகுதியில் நடராசரது மிகப்பெரிய சிற்பம் அமைந்துள்ளது. இங்கிருந்து
நாம் நடராசரை முழுவதுமாக தரிசிக்கலாம்.